ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 11th இங்கிலீஷுக்கு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் பார்ட்டு. ஸோ வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஹோமோஃபோன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹோமோஃபோன்ஸ் நமக்கு தனியாக கிராமர் பார்ட்டில் 2 மார்க்ஸில் லாஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதை தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸு அப்புறம் அப்ரிவேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளிப்டு வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த சிலபிள்ஸ். அதில் மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், பெண்டாசிலபிக். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நமக்கு இந்த 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 21 மார்க்ஸ் இருக்குது. இந்த 21 மார்க்ஸுக்கு இதிலிருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணாலே ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இந்த கிராமர் பார்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சைட் பை சைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் ரிவிஷனுக்கான வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால் ஸோ இந்த கிராமர் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் 2020 2024 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் 2020, 21, 22, 23, 24 இல்லையா? ஸோ அப்படியே 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அல்லது 4 இயர்ஸுக்கான இடையில ஒரு 1 இயரான கேப் இருந்துச்சு. ஸோ இவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். கிராமர் பார்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக இதிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் எழுதிடலாம். ரைட்? ஸோ அப்போ 21 மார்க்ஸும் நமக்கு சாலிடாக கிடச்சிரும். ஸோ அதனால் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டைம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ அதனால் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் தெளிவாக என்ன பண்ண சொல்லுங்கள், ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாக கோ த்ரோ பண்ணுங்கள். ரைட்? சைட் பை சைடு வேறு என்ன சொன்னேன், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்ட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸையும் என்ன பண்ணுங்கள், தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸை நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் அல்லது லாஸ்ட்டு 4 யூனிட்ஸ். அப்படி முடியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.